ஹலோ ஹேவி வாஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பேபி அண்ட் பேபி மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி தியேட்டரில் ரிலீஸ் ஆன ஒரு தமிழ் படம். ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஜெய், யோகி பாபு, இளவரசு, சத்யராஜ், பிரக்யா நகரா, சாய்தானியா, ஸ்ரீமானி இவங்கெல்லாம் மெயின் லீட் பண்ணியிருக்காங்க. டேரக்டர் பிரதாப் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி ஜேர்னல் எடுக்கப்பட்ட ஒரு படம். ஸோ இந்த படத்தோட கதை என்னன்றது வந்து பார்த்தீங்கன்னா படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு ஏர்போர்ட்டில் 2 ஃபேமிலி. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஜெய் அவங்க ஒய்ஃப் அவங்க குழந்தை, இன்னொரு பக்கம் யோகி பாபு அவங்க ஒய்ஃப் அவங்க குழந்தை. ஸோ இவங்க 2 பேரும் ஏர்போர்ட்டில் இருக்காங்க. ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால ஸோ இவங்க 2 பேரோட குழந்தையும் கை மாறுது. அதுக்கப்புறம் ஃப்ளைட் ஏறதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரியுது, ஐயோ இது நம்ம குழந்தையே இல்லையே, மாற்றி தூக்கிட்டு வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி தெரிய வருது. அதுக்கப்புறம் வந்து ஏன்னா மெயின் திங் வந்து பார்த்தீங்கன்னா ஜெய்க்கு வந்து அவங்க அப்பாவுக்கு பையன் குழந்தை பிறந்தாதான் பிடிக்கும். அதனால தான் அவர் வந்து ஊருக்கு கூப்பிட்டுருக்காரு துபாயில இருந்து. அதனால ஜெய் வந்துட்டு இருக்காரு. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா யோகி பாபுவோட அப்பா இளவரசுக்கு பொம்பளை குழந்தை தான் பிடிக்கும். அதனால யோகி பாபுக்கும் நினைச்ச மாதிரி பொம்பளை குழந்தை தான் பிறந்திருக்கு. அதனால அவங்க அப்பாவும் கூப்பிட்டுருக்காரு, ஊருக்கு அவர் வந்துட்டு இருக்காரு. பட் இப்போ வந்து குழந்தை மாறினதுனால இப்போ இவங்க 2 பேருமே அவங்க ஃபேமிலி அவங்க அப்பாட்ட சொன்னா அவங்க அப்பா பொழந்துருவாங்க. அதனால இவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம இதுக்கு இடையில ஒரு முடிவு எடுக்கிறாங்க. எடுத்ததுக்கு அப்புறம் அவங்க குழந்தைய திரும்பி கரெக்டா வாங்கிக்கிறாங்க. அதான் இந்த படத்தோட ஒரு கதை. ரொம்ப ஒரு நீட்டான ஒரு ஒரு ஒன்லைனர் தான். ரொம்ப சிம்பிளான ஒரு கமர்ஷியல் ஒன்லைனர் தான். நம்ம இந்த மாதிரி நிறைய படங்கள் பார்த்துருப்போம். இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு கமர்ஷியல் ஒன்லைனர் தான். மெயினா அது வந்து பார்த்தீங்கன்னா ஜெய் அவரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா நீட்டா இருந்தது. நேச்சுரலா வந்து அந்த கதைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பண்ணியிருந்தாரு. ஓவர் ஆக்டிங் எதுவும் இல்லாம ரொம்ப நீட்டா அந்த கதைக்கு என்ன தேவையோ அதை ரொம்ப நல்லா நீட்டாவே பண்ணியிருந்தாரு. மெயினா யோகி பாபு அவரோட அந்த ஒரு ஒன்லைன் கவுண்டர்ஸ், ஸோ ஒரு சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு இல்லாமல் சின்ன சின்ன இடத்துல காமெடி, ரொம்ப அந்த தேவையான இடத்துல மட்டும் காமெடி பண்ணிக்கிட்டு ரொம்ப அது ஒரு டைப் ஆஃப் ஒரு குணச்சித்திர கதாபாத்திரமாகவும் இந்த ரோல் பண்ணியிருக்காரு. ஒரு சில எமோஷனல் சீன்ஸ், சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப நல்லா நீட்டாவே பண்ணியிருந்தாரு யோகி பாபு. பிளஸ் காமெடியும் நிறைய இடத்துல வந்து இவரோட காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது இந்த படத்துல. அதே மாதிரி சத்யராஜ் அவர் இந்த படத்துல வந்து ஜெய்க்கு அப்பாவை ரோல் பண்ணியிருக்காரு. ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஒரு அப்பா, ஆம்பளை குழந்தை தான் முக்கியம். இந்த மாதிரி மெயினாக அந்த கிராமத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பளை குழந்தை தான் பெருசு, பொம்பளை குழந்தைலாம் மதிக்க மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு டைப் ஆஃப் ஒரு டிபிக்கலான ஒரு ஃபாதர் ரோல். அது ரொம்ப நல்லா நீட்டாவே பண்ணியிருந்தாரு சத்யராஜ். அதே மாதிரி இளவரசு அவர் வந்து பார்த்தீங்கன்னா செம ஃபன்னான ஒரு கேரக்டர். இந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு யோகி பாபுக்கு அந்த ஒரு காம்பினேஷன், ஒரு சில காமெடி சீன்ஸ்லாம் இருக்குது. அது செமையாக ஒர்க் அவுட் ஆகும் இந்த படத்துல. ஏன்னா இளவரசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொம்பளை குழந்தை பிறந்தா ஜோசியக்காரர் சொன்ன மாதிரி அவங்க வீட்டில் நிறைய பணம் கொட்டும், லைஃப்ல நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஜாதகத்தை நம்புற கேரக்டர். அதுலேயே அவரோட கேரக்டர் நிறைய காமெடி சீன்ஸ்லாம் சூப்பராக வந்து எலிவேட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா நீட்டாக பண்ணியிருந்தார் அவருமே. மெயினாக அந்த பிரக்யா நகரா அவங்க இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெய்க்கு ஒய்ஃபாக பண்ணியிருக்காங்க. ஒரு ரோல் ரொம்ப நல்ல நீட்டான ஒரு ரோல் தான் அவங்க நீட்டாக பண்ணியிருந்தாங்க. சாய்தானியா அவங்க இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யோகி பாபுக்கு ஒய்ஃபாக ஒரு ரோல். அவங்க கேரக்டர் நல்லா இருந்தது இந்த படத்தில். மெயினாக ஸ்ரீமான் அவர் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வந்து சத்யராஜுக்கு மருமகனாக ரோல் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட கேரக்டர் ஒரு ஃபன்னான ஒரு கேரக்டர் தான் படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா ரீசெண்டாக அவர் பண்ணுற படங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஹியூமராக இருக்கட்டும், அவரோட காமெடி சென்ஸாக இருக்கட்டும், ஸோ எப்படி இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான். அதே டைப் ஆஃப் ஒரு கேரக்டர் தான் நல்லா நீட்டாக பண்ணியிருந்தார் ஸ்ரீமான். அதே மாதிரி சிங்கம், புலி, ரெட்டின் கிங்ஸ்லேயே ஆனந்தராஜ், மொக்கஜோக் தங்கதோரை, உள்ளுசபா, மாறன், வட்டராஜேந்திரன் இவங்க எல்லாருமே இந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான ரோல்ஸ் பண்ணியிருக்காங்க. மெயினாக இந்த 6-7 காமெடியன்ஸும் படத்துக்குள்ள வந்து அப்படியே செகண்ட் ஹாஃப்லாம் நிறைய சீன்ஸ் வந்து வராங்க. நிறைய சீன்ஸ் அவங்க ஆக்குபை பண்ணுறாங்க. அந்த மாதிரியான அந்த ஒரு காமெடி போர்ஷன்ஸ் இருக்குது இவங்க கூட, ஒரு கம்பைன்டு காமெடி போர்ஷன்ஸ். அது எல்லாமே ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்தது. ஸோ எல்லாமே ரொம்ப நல்லா நீட்டாக பண்ணியிருந்தாங்க அவங்க பெர்ஃபார்மன்ஸை. அதுமாதிரி டீமான பொறுத்த வரைக்கும் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப நல்லா நீட்டாக போட்டுருந்தாங்க. மெயினாக இந்த மாதிரியான ரூரல் படங்களுக்கு ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சாங்ஸை பொறுத்தவரை அந்த இது பெருசாக எதுவும் இம்ப்ரெசிவாக எனக்கு தெரியல. மெயினாக வந்து டிபி சார்ந்தோட சினிமாட்டோகிராஃபி இந்த படத்தில் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஏன்னா வந்து நிறைய கேமரா ஒர்க்ஸ் எல்லாமே சூப்பராக ஒர்க் ஆகுது. எஸ்பெஷலி அந்த ஒரு டிஏ ஒர்க் அவுட்டாக இருக்கட்டும். மெயினாக அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா படத்துல ஒரு ஃப்ரேமா இருக்கும். அது எல்லாமே ரொம்ப நல்லா சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அதே மாதிரி கே ஆனந்தபாளையாவோட எடிட்டிங் அந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பிளஸ் நான் சொல்லுவேன். ஏன்னா படத்தை ஒரு 2.25 மணி நேரத்தில் நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டு அதை எடிட் பண்ணியிருந்தாரு. ஏன்னா இந்த மாதிரி கமர்ஷியல் படங்களுக்கு இதுவே என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஓகேவான ஒரு டியூரேஷன் தான். பட் நிறைய இடங்கள்ல வந்து ஒவ்வொரு காமெடி இருக்கு, ஓரளவு ஒர்க் அவுட் ஆகிற அளவுக்கு கட் பண்ணியிருந்தாரு ஃப்ரேம்ஸ் எல்லாமே. ஏன்னா வந்து பெருசாக அந்த அளவுக்கு வந்து எதுவும் பெரிய லேகான சீன்ஸ் படத்தில் வைக்காம ஓரளவு ஆடியன்ஸ்க்கு என்கேஜ் பண்ணுற அளவுக்கு ஒரு எடிட்டிங் இருந்தது. ஏன்னா டேரக்டர் பிரதாபை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ஒரு பழைய அவுடேட்டர் ஒரு கதையை எடுத்துக்கிட்டாரு. அதுக்குள்ள வந்து நிறைய காமெடி எலிமெண்ட்ஸை போட்டு ஸ்க்ரீன் பிளே எழுதியிருந்தாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் அது கொஞ்சம் ஓரளவு அப்படி ஒரு மாதிரி ஒர்க் அவுட் ஆகி போச்சு. செகண்ட் ஹாஃப்ல நிறைய இடங்கள்ல காமெடி சீன்ஸ்லாம் ஒரு சில இடங்களில் செகண்ட் ஹாஃப்ல சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்தது. நிறைய காமெடி சீன்ஸ் ஒரு சில இடங்களில் என்னடா அது ரொம்ப பூமரான ஒரு காமெடி இருக்கா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இடத்துல பட்டுது. பட் நிறைய இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டிங்ல ஓரளவு வந்து காமெடி ஒர்க் அவுட் பண்ணதுனால இந்த படம் வந்து ஒரு ஒன் டைம் பார்க்குற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஏன்னா செகண்ட் ஹாஃப்ல ஒரு சில லேக் இருந்தது. நமக்கு அப்படியே ஒரு மாதிரி தூங்குற அளவுக்குலாம் நான் போயிட்டேன். அந்த அளவுக்கு லேகுமே எப்பவுமே இந்த தமிழ் சினிமால செகண்ட் ஹாஃப்ல வரக்கூடிய லேக் தான் இந்த படத்துக்கு. பட் ஆனால் ஓரளவு ஓகேவா நல்ல ஒரு காமெடி படமா ரீசெண்டாக அந்த படங்கள்ல சரி ஒரு காமெடி படம் ஓரளவு நல்ல ஃபேமிலியோட பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி பட்ட படம் தான் இந்த படம். பட் ஆனால் ஒரு நீட்டான ஒரு வாட்ச், நல்ல ஒரு சிம்பிளான ஒரு கமர்ஷியல் படம். அது யூஸ்வலான ஒரு ஸ்டோரி தான். அதனால வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ஏதாவது எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் சிம்பிளாக பார்த்தீங்கன்னா ஒரு நீட்டான ஒரு காமெடி படமாக இருக்கும். கொஞ்சம் செகண்ட் ஹாஃப்ல உங்களை பொறுமையை சோதிக்கிற சீன்ஸ்லாம் இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி காமெடிலாம் 10-15 வருஷம் முன்னாடி வந்து எல்லாரும் வந்து கையை தட்டி சிரிச்சு 3 மணி நேரம் படம் ஒன்றா கூட பார்த்துருப்போம். இப்போ இருக்க ஆடியன்ஸ் மைண்ட் செட்டுக்கு அந்த மாதிரியான காமெடி படங்கள்லாம் ரொம்ப ஒரு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவுடேட்டட் ஆயிடுச்சு அந்த காமெடிலாம். அதனால அந்த சீன்ஸ் ஒவ்வொரு சீன்ஸுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நிறைய படங்களில் பார்த்த சீன்ஸ் மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஏன்னா வந்து
வீடியோ ஒரு மாதிரி ரிப்பீட்டடாகவே அதே மாதிரியே படங்கள் பார்க்கறதுனால. ஏன்னா இது வந்து எது புதுசாக அந்த அளவுக்கு பெருசாக எதுவும் இல்லை, ரொம்ப சிம்பிளான ஒரு கமர்ஷியல் ஃபேமஸ் தான். ப்ளஸ் அந்த காமெடியாக ஒவ்வொரு சீன்ஸாக இருக்கட்டும், லைக் வந்து ரைட்டிங்கே கொஞ்சம் ஒரு மாதிரி எனக்கு பழசாக தான் பட்டுது. பட் ஆனால் ஒரு ஒன் டைம் டீசெண்டான ஒரு வாட்ச் தான் அந்த படம். ஸோ டைம் கிடைக்கும் வந்து பாருங்க இந்த படத்தை. ஒரு நல்ல நீட்டான ஒரு ஒன் டைம் வாட்ச் ஃபேமிலியோட பார்க்கலாம். அந்த படத்தில் ஒரு ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு வந்து ஒரு 6.5 கொடுப்பேன். அந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு ஒன் டைம் வாட்ச் இது. ஸோ டைம் கிடைக்கும் போது போய் பாருங்க. பட் ஆனால் மெயினாக அந்த படம் பார்த்தீங்கன்னா காமெடிக்காக பார்க்கலாம். ஓரளவு வந்து காமெடி அந்த சீன்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் ஆயிருந்து ஒரு நல்ல ஒரு நீட்டான ஒரு வாட்ச் இது ஒன் டைம். பெருசாக எந்த ஒரு பெரிய இதுவும் இல்லாமல் ரொம்ப வந்து ஒரு சிம்பிளான ஒரு படம், ரொம்ப ஒரு ஃபீல் குட்டான ஒரு படம் கூட சொல்லலாம். லைக் அந்த எப்படி அந்த ஒரு ஃபேமிலி ஜெனருக்கான ஒரு படம். கண்டிப்பா பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோட லிங்க் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை.